டாக்டர் என்ன கட்டாயம் வெயிட் குறைக்க சொல்லிட்டாங்க. நம்மள நெறைய பேர் என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு ஜிம் புக் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா, வாக்கிங் போவோம், ஜாகிங் போவோம். அப்புறம் டயட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 4 இட்லி சாப்பிடுறோம்னா, அத உடனே 2 இட்லியா மாத்திருவோம். மத்தியானம் 3 கப்பு ரைஸ் சாப்பிடுறோம்னா, 1 கப்பா மாத்திருவோம். 4 சப்பாத்தி 2ஆ மாறிடும். இல்லன்னா சில பேரு அ ரைஸ்னால வெயிட் போடுது அப்படின்னு சொல்லி மதியான சாப்பாடு சப்பாத்தியாவே மாத்திடுவாங்க. ஓகே. இதெல்லாம் நான் பண்ணியும் எனக்கு சுத்தமா வெயிட்டே குறையல அப்படின்னு நெறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்றாங்க. எதனால இவ்ளோ பண்ணியும் நம்மளுக்கு வெயிட் குறையல அப்படின்னா, நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க வெயிட் போடுறது வெறும் சாப்பாட்னாலயோ, இல்ல நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணாம இருக்கிறதுனாலயோ மட்டும் கிடையாது. அது ஒரு ஹார்மோன் பிரச்சனை. என்னது? வெயிட் போடுறது ஹார்மோன் பிரச்சனையா? என்ன டாக்டர் ஹார்மோனையும், வெயிட்டையும் சம்மந்தப்படுத்துறீங்க? ரொம்ப முக்கியமான சம்மந்தம் இருக்கு. இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன நீங்க எல்லாரும் நெறைய பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம தாத்தா, பாட்டி இல்ல நம்ம அப்பா, அம்மா சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு காலையில, நைட்டு, மத்தியானம்னு இன்சுலின் ஊசி போட்டுக்குவாங்க இல்லையா? அந்த இன்சுலின், அந்த ஹார்மோன பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சுகர வந்து நார்மலா வச்சுக்கும். இது நார்மலா இருக்கிறது போக, எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸ் எல்லாத்தையுமே ஃபேட்டா, அதாவது கொழுப்பா நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்கும். சோ இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். இவ்வளவு ஒரு முக்கியமான ஹார்மோனு கோளாறு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்புறம் தாங்க நீங்க சொல்ற இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இவ்வளவு ஏன் லேடீஸுக்கு வரக்கூடிய பிசிஓடி, குழந்தையின்மை இவ்ளோ பிரச்சனையும் இந்த இன்சுலின்ங்கிற ஒரே ஒரு ஹார்மோன் பிரச்சனை தான். இப்ப இதுக்கு என்னதான் பண்றது? இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன எப்படி ரெகுலர் பண்றது? வழியே இல்லையா? அப்படின்னா, நம்ம தான் கோளாறு பண்ணுனதே. அப்ப நம்ம தானே சரி பண்ணணும். என்ன கோளாறு பண்ணியிருக்கோம் நம்ம? ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த பிரச்சனை சுகர், பிரஷர் இது எல்லாமே அவ்ளோ பிரபலமா இல்ல. ஆனா இப்போ அது நெறைய பேருக்கு இருக்கு. யார கேட்டாலும் எனக்கு சுகர் இருக்கு, உனக்கு பிரஷர் இருக்கா? அப்படின்னு ஈஸியா கேட்டுட்டு போறாங்க. இவ்வளவு ஏன்? சின்ன குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்க, 12 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் கூட சுகர் இருக்கு. 15, 20 வயசு பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ இந்த 50, 60 வருஷத்துல நடந்த மாற்றங்கள் நம்ம என்னமோ பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால தான் இந்த வியாதிகள் இவ்ளோ அதிகரிச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். காலையில எழுந்த உடனே நல்ல சர்க்கரை போட்டு ஒரு காஃபி, இல்ல போர்ன்விட்டா, இல்ல டீ. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ, வடைய குடிச்சு வப்போமே! பசிச்சிர போதுல்ல. அப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக். அப்புறம் ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் அடுத்த டீ பிரேக். அதோட கூட ஏதாவது ஸ்நாக்ஸ். அப்புறம் டின்னர். அப்புறம் நைட்டு நடுராத்திரி பசிச்சா என்ன பண்றதுன்னு ஒரு பால குடிச்சு வப்போம் அப்படின்னு நெனைக்கிறோம். இது பத்தாதுன்னு 1 மணி, 2 மணி வரைக்கும் செல்போன நோண்டிக்கிட்டு, ராத்திரி 1 மணிக்கு கூட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறவங்க நம்மால் நெறைய பேர் இருக்காங்க. இல்லையா? ஆக மொத்தம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாட உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கோம். நிறுத்துறதே இல்ல. பத்தாததுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வேற. ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன? ஃபாஸ்ட்டா சமைக்கிறது மட்டும் இல்ல. ஃபாஸ்ட்டா செரிக்கிறதும் வேற. ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் தான். ஒத்துக்கிறேன். ஆனா, டேஸ்ட்டா இருக்குங்கிறதுக்காக ஒரு பாட்டில் சிரப்பையோ, டானிக்கையோ ஒரே நேரத்துல குடிப்போமா? மாட்டோம். உடம்பு சரியில்லன்னா, எவ்ளோ டேஸ்ட்டா இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சிரப்பு தான். இல்லையா? ஃபாஸ்ட் ஃபுட்டும் அந்த மாதிரி தாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவ கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அப்போ இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோனு நீங்க ஒவ்வொரு தடவையும் சாப்பாட உள்ள தள்ளுறப்போ, அது சுரந்தே ஆகணும். வெளிய வந்தே ஆகணும். அப்போ ஒரு நாளைக்கு இத்தன தடவ அது வந்துகிட்டே இருக்கு, சுரந்துகிட்டே இருக்குன்னா, எப்படிங்க அதுக்கு ரெஸ்ட் இருக்கும்? அப்புறம் அது ஒரு நாள் டயர்ட் ஆகாதா?
இத செஞ்சு 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 நம்ம மாவெல்லாம் அரைச்சு அரைச்சு டயர்ட் ஆகி ஒரு 10-20 வருஷம் கழிச்சு சப்பா அப்படின்னு அது ரெஸ்ட் எடுக்க போயிடுது. அது ரெஸ்ட் எடுத்த உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணுது? ஐயோ, என்ன இருக்கிற ஹார்மோன் எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி இன்னும் நிறைய நிறைய இன்சுலினை சுரந்துகிட்டே இருக்கு. இன்சுலினோட வேலை என்ன? எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸ் எல்லாத்தையுமே ஃபேட்டா ஸ்டோர் பண்றது. அப்போ நிறைய இன்சுலின் இருந்தது அப்படின்னா நிறைய கொழுப்பை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்குது நம்ம உடம்பு. நிறைய கொழுப்பை ஸ்டோர் பண்ணி உடல் பருமன், ஒபிசிட்டி, அப்புறம் நிறைய கொழுப்பு அந்த செல்லுக்குள்ளாரெல்லாம் இருக்க முடியாம ரத்தத்துக்குள்ளாரையும் சிந்த ஆரம்பிக்குது. அப்போ அந்த ரத்த குழாய்கள்லயும் கொழுப்பு ஓடுது. எங்க பார்த்தாலும் ஒரே கொழுப்பு தான். இன்சுலின் அதிகமா இருக்கு. அதனால நம்ம உடம்பு கொழுப்புல மிதக்குது. இப்ப என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிடுறத முதல்ல நிப்பாட்டணும். ஒரு நாளைக்கு இன்க்ளூடிங் உங்களோட காஃபி, டீ, நைட்டு குடிக்கிற பாலுன்னு எல்லாத்தையும் சேர்த்து 3 வேளை தான் சாப்பிடணும். காலையில, மத்தியானம், நைட். அவ்வளவுதான். மீதி நேரம் அந்த இன்சுலினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ஐயோ, எனக்கு மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டா 4 மணிக்கு டீ குடிச்சே ஆகணும், பசிக்கும் எனக்கு. பசிக்கிற உணவை ஏன் சாப்பிடுறீங்க? நம்ம உணவுலையும் பசிக்கிற உணவு, பசிக்காத உணவுன்னு இருக்கு. நம்ம தினமும் சாப்பிடுற இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், வடை, பூரி, சாதம் இது எல்லாமே ஈஸியா செரிமானம் ஆகக்கூடியது. ஈஸியா செரிமானம் ஆகுற மாதிரி உணவை தான் நம்ம என்ன பண்றோம்? அடிக்கடி எடுத்துக்கிறோம். அப்போ ஈஸியா செரிமானம் ஆயிடுச்சுன்னா நம்ம வயிறு எம்டியா இருக்கும். அடுத்தது எங்கன்னு கேக்கும். அப்புறம் நம்ம திரும்ப போய் ஐயோ பசிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டுருவோம் இல்லையா? சோ பசிக்காத உணவுன்னா அப்ப என்ன? பசிக்காத உணவுங்கிறது நல்ல கொழுப்பு, குட் ஃபேட். குட் ஃபேட் அப்படின்னு இருக்கா? அப்போ பேட் ஃபேட்னு ஒண்ணு இருக்கா? இருக்கு. பேட் ஃபேட் அப்படின்னா நம்ம சாப்பிடுற இந்த கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து பொருட்கள், நம்ம இட்லி, தோசை, சாதம், இதையே நம்ம திரும்ப திரும்ப சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு இத கொழுப்பா மாத்தும். அந்த இன்சுலின் இதுதான் பேட் ஃபேட். ஆனா இயற்கையிலேயே கொழுப்பு, அதாவது முட்டையினுடைய மஞ்சக்கரு, மட்டன், அப்புறம் மீன், இந்த மாதிரி இயற்கை உணவுகள்ல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே நல்ல கொழுப்பு. உடனே வெஜிடேரியன்ஸ் கேட்பீங்க, மேடம் எங்களுக்கு இயற்கையில ஒண்ணுமே இல்லையா? ஏன் இல்ல? பால் பொருட்கள், அதாவது பன்னீரு, சீஸு, தயிர், அப்புறம் டோஃபு, அது மட்டும் இல்லாம பருப்பு பொருட்கள், சுண்டல், இதெல்லாம் 3 வேளையும் ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இதோட கூட காய்கறிகளும் நிறைய சேர்த்துக்கணும். பழங்கள், இனிப்பான பழங்களை கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி புரதம், கொழுப்பு நிறைஞ்ச வெஜிடேரியன் இல்ல நான் வெஜிடேரியன் ஃபுட்டை 3 வேளையும் கட்டாயம் சேர்த்துக்கணும். 3 வேளையும் சேர்த்துக்கும் பொழுதுதான் நமக்கு அடுத்த வேளை பசி இல்லாம இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல மட்டன் பிரியாணியை நான் சொல்லல. பிரியாணியில ரைஸை தான் நம்ம நிறைய சாப்பிடுறோம். மட்டனை நிறைய சாப்பிடணும், ரைஸை குறைச்சிக்கணும். அப்ப அந்த மாதிரி நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நிச்சயமா பசிக்கவே பசிக்காது. இதே எம்டி பிரியாணின்னு சொல்லி வெறுமனே ரைஸை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல கட்டாயம் பசி வரும். அப்ப அடுத்த வேளை பசிக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வேளையும் சாப்பிடும்போது புரோட்டீன், புரதமும், குட் ஃபேட், கொழுப்பு நிறைஞ்ச, அதாவது இயற்கை கொழுப்பு நிறைஞ்ச பொருட்களை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம சர்க்கரையை நிறுத்தணுங்க. முதல்ல சர்க்கரையை நிறுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே என் பேஷண்ட் சொல்லுவாங்க, மேடம் நான் நாட்டு சர்க்கரை தான் சாப்பிடுவேன். நாட்டு சர்க்கரையிலயும் தான் சர்க்கரை வருதே. நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், கருப்பட்டி, தேனு, ஒயிட் சுகரு, பிரவுன் சுகரு எல்லாமே நிறுத்தணும். அட்லீஸ்ட் எந்த அளவுக்கு நம்மளால தவிர்க்க முடியுமோ இனிப்பு சுவைய அந்த அளவுக்கு நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப முன்னேறும். இந்த மாதிரி நம்ம டயட் எடுக்கும் பொழுதுதான் நம்மளோட வெயிட்டும் குறையும். இததான் இன்சுலின் லோ டயட் அப்படின்னு சொல்றோம்.
மாவுச்சத்து பொருட்கள் எல்லாமே இன்சுலின் ஹை டயட். இன்சுலினை அப்ப நம்ம அதிக நேரம் கூப்பிட கூப்பிட அது நம்ம சாப்பிடுற எல்லா பொருளையும் ஃபேட்டா தான் ஸ்டோர் பண்ணும், கொழுப்பா தான் ஸ்டோர் பண்ணும். இன்சுலின் ஹார்மோனை எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்து குறைச்சிக்கிறோமோ அப்போதான் நமக்கு வெயிட் குறையும். பிளஸ் இந்த மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக்களும் வராம இருக்கும். இந்த மாதிரி கொழுப்பு புரதம் நிறைஞ்ச பொருட்களை சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கணும். சரியா?